மண்டே தானே மேடம்? 5:30க்கா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே மேடம். வாங்க மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆண்டி இருக்காங்களா? உள்ள ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ சரி, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை மேடம் வந்ததை ஏன் என்கிட்ட சொல்லன்னு சொல்லி திட்டுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சொல்லிட்டு வந்துடுறேன். Everybody here seems to be very scared of your auntie. ஆமா, இங்க எதுக்காக வந்திருக்கோம்? ட்ரஸ்ட்ல இருக்க குழந்தைங்களோட செக்கப் விஷயமா. ஓ. By the way, thanks for coming with me, Adi. Oh, come on, Rekha. சார், டாக்டர் உள்ள வர சொன்னாங்க. Let's go. Come. Hi, Auntie. வா ரேகா, இங்க இருந்து போலாம். Let's go. Wait. Hello, Rekha. Just a minute. போலாம் ரேகா. Wait, Adi. Come. எப்படி இருக்க ரேகா? I'm fine, Auntie. How are you, Mr. Adi? I'm fine, ma'am. அப்புறம் என்ன விஷயம் ரேகா? Auntie, எங்க ட்ரஸ்ட்ல இருக்க குழந்தைங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணலாம்னு இருக்கோம். மொத்தம் 600 குழந்தைங்க இருக்காங்க. So, I need your help. உங்க ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் எங்களுக்காக ஒரு half a day ஸ்பெண்ட் பண்ணணும். தாராளமா. இந்த மாதிரி விஷயங்களுக்கு உதவுறது எங்க கடமை இல்லையா? ஆமா, உனக்கு என்னைக்கு டாக்டர்ஸ் வேணும்? Sunday will be better. வெரி குட். நானே ஒரு டீமோட வரேன். Thank you so much. வாமா உஷா. உட்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். உஷா, பேபி நல்ல விதமா ஃபார்ம் ஆயிருக்கு. பொசிஷன் கரெக்டா இருக்கு. மெடிசின்ஸ் எல்லாம் டைமுக்கு சாப்பிடணும். அப்புறம் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். என்ன நீ எப்ப வேணாலும் மொபைல்ல கூப்பிடு. என்ன சந்தேகம்னாலும் கேளு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பயப்பட வேணாம். நல்ல தைரியமா இருக்கணும். என்ன? ஓகே. பை த வே, உன் ஹஸ்பண்ட் வரலையா? அவர் வெளியூருக்கு போயிருக்காரு டாக்டர். இந்தாங்க டாக்டர். வாட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ்? அவங்க கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால வரல. அதான் இவங்க கூட வந்திருக்கேன். இவங்க என் ஃப்ரெண்டு அபி. ஹலோ டாக்டர். ஹலோ. அட, உன் ஹஸ்பண்ட் பேரும் ஆதித்யாவா? பாத்தீங்களா மிஸ்டர் ராதி, இவங்க ஹஸ்பண்ட் பேரும் ஆதித்யாவா. வாட் அ கோஇன்சிடென்ஸ். ஓகே, நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத உஷா. தினமும் சாப்பாட்டுல ஒரு கீரை சேர்த்துக்கணும். ஓகே? சரி, ஓகே. ஓகே, அப்ப நான் கிளம்புறேன். சரிம்மா. Thank you டாக்டர். வாம்மா. அப்புறம் ரேகா, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. Excuse me. என்ன ஆதி? பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மாத்திரை எல்லாம் மறக்காம ஃபாலோ பண்ணு. சரி.
என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்ன விளையாடுறியா? என்னாச்சு? புருஷனா என் பேரை சொல்லிருக்க, எதுக்கு என் பேரை யூஸ் பண்ற? என்ன தைரியம் உனக்கு? என்ன அசிங்கப்படுத்த நினைக்கிறியா? எதுக்கு என் பேரை போட்ட? ஹலோ, என்ன பேசுறீங்க நீங்க? குழந்தைக்கு யார் அப்பாவோ அவங்க பேரு தானே போட முடியும். வேற யார் பேரை போடுறது? அடச்சி, வாய மூடு. நானே வேணாம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எதுக்கு என் பேரு? அதுக்கான உரிமை என்ன இருக்கா? அவ வயித்துல இருக்கிறது உங்க குழந்தை. அந்த ஒரு உரிமை போதாதா? என்ன 2 பேர் பேசி டிராமா போடுறீங்களா? என்னோட பணத்தையும் சொத்தையும் சீட் பண்றதுக்காக இப்படி பண்றீங்களா? உங்க சொத்து தான் வேணும்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு அவ உங்களை வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்க மாட்டா மிஸ்டர் ஆதி. இப்பதான் அவ உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறா. ஓ, அந்த நினைப்பெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. என் பேர் யூஸ் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீங்க நினைக்கிறதுலாம் எதுவுமே நடக்காது. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆதி. எதுவுமே நம்ம கையில இல்ல. நான் உங்ககிட்ட வேலை பார்த்தது, உங்களுக்கு போட்டியா கம்பெனி ஆரம்பிச்சது, அப்புறம் நீங்க 2 பேரும் காதலிச்சது, உஷா கர்ப்பமானது, இப்போ நம்ம சந்திக்கிறோமே, இது எதுவுமே நம்ம திட்டம் இல்ல. நம்ம கையில எதுவுமே இல்ல மிஸ்டர் ஆதி. சோ நாளைக்கு நீங்க உஷாவை மனைவியா ஏத்துக்கிறது கூட நடக்கலாம். சொல்ல முடியாது. வெரி குட். ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. ஒருத்தர் விழுந்து விழுந்து காதலிப்பீங்க, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்க, திடீர்னு அவரை தூக்கி எறிஞ்சு அவமானப்படுத்துவீங்க, அப்புறம் வேணும்னு வந்து நிப்பீங்க. உலகம் என்ன உங்க இஷ்டப்படி சுத்தணும்னு நினைக்கிறீங்களா? லுக், இனிமே அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நடக்க போறது ஒண்ணே ஒண்ணுதான். அது எனக்கும் ஆதிக்கும் கல்யாணம். இந்த மாதிரியெல்லாம் இவர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு கூச்சமா இல்ல? Are you not ashamed? இல்ல, துளி கூட இல்ல. பிறக்க போற ஆதியோட குழந்தைக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பும் சொசைட்டில ஒரு கௌரவமும் வேணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன வெக்கப்படுறதுக்கு இருக்கு? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை இதுல சம்பந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சும் ஆதிதான் வேணும் நீங்க பிடிவாதமா இருக்கீங்களே, நீங்க தான் இதுக்கு வெக்கப்படணும். ஏய், நீ யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? ரேகா தான் என் மனைவியா வரப்போறவ. இதை யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஒரு இனிஷியல் தெரியாதவ. உன் ஃப்ரெண்டு குழந்தை உருவானதுக்கு பிறகு இனிஷியல் தேடுறவ. உன்னை நம்பி அவளும், அவளை நம்பி நீயும் தெருவில் தான் நிக்க போறீங்க. ரொம்ப நல்ல எண்ணம் ஆதி. அருமையான மனசு உங்களுக்கு. அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாருங்க, நான் தான் அவருக்கு ஒய்ஃபா வர போறவ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ரேகா, என்னதான் இருந்தாலும் நீங்க 2வது தான். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது யார தெரியுமா? ஒரு குழந்தையோட அப்பாவை. இங்க பாருங்க, ஆதித்யா யாரையும் கெடுக்கல. ஆத்மார்த்தமா பழகி இவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சாரு. இவதான் தூக்கி எறிஞ்சா, அவமானப்படுத்தினா. இவளை இவரு ரிஜெக்ட் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் உஷா மேலதான். 2வது, எனக்கு இந்த விஷயங்களை பத்தி எந்த கவலையும் கிடையாது. நான் முழு மனசோட தான் ஆதியை ஏத்துக்கிட்டேன். எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். நான் அப்படி நினைக்கல ரேகா. உஷாவை ஆதி ஏத்துக்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். நான் செத்தாலும் அது நடக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன் மிஸ்டர் ஆதி, நம்மளோட திட்டம், நம்மளோட விருப்பம் எதுவுமே நம்ம கையில இல்ல. எந்த நிலைமையும் கண்டிப்பா மாறும். எது நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் கண்டிப்பா நடக்கும். சோ வார்த்தையை விடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் ரேகா, நீங்களும் எதுக்கும் எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நீங்க ரொம்ப நல்ல பொண்ணு. அனாவசியமா இப்படி கோவப்பட வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? வா உஷா, போலாம். Just a second. நான் இப்போ சொல்றேன். ரேகாவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். She is going to be my wife. Aditya and Rekha are going to get married soon. Did you get it straight? Huh? Come, Rekha. ஏய், நீ கவலைப்படாத. We'll see. We'll see. ஸ்கந்தாசரணம் ஸ்கந்தாசரணம் சரவண பவகுகாசரணம் சரணம் குருகுகாசரணம் குருபதாசரணம் சரணம். யார் பேர் கர்த்தனை? அபிநயா பேர்லயும் அவங்க கம்பெனி பேர்லயும் அர்ச்சனை பண்ணுங்க. ஏம்மா, ஏதாவது விசேஷமா? ஆமா குருக்களே, நிறைய கஷ்டங்களும் சோதனைகளுக்கு அப்புறம் என் பொண்ணு
தன்னுடைய முதல் வேலையை முடிச்சு காட்டியிருக்கா. அப்படியா? ஆமா குருக்களே, அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட முதல் கட்டடம் கட்டி பூர்த்தியாகி நாளைக்கு திறப்பு விழா. ரொம்ப சந்தோஷம்மா. ஒரு வழியா அவளோட லட்சியம் நிறைவேறிடுச்சு. நாளைக்கு நடக்க போற விசேஷம் எந்தவித குறையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்க ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்க. தாராளமா. நான் உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரம்மா. இப்ப பாத்தீங்களா, எல்லாம் அவன் செயல். இருங்கோ, அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும், எதுக்கும் கவலைப்படாதுங்க. சரிங்க சாமி, வரேன் சாமி. சரிங்க. அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேம்மா, கடவுள் புண்ணியத்துல. அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க. வந்து என்னம்மா தயங்குறீங்க? சொல்லுங்க. அபி ஆரம்பிச்ச வேலை ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு அபார்ட்மெண்ட்ஸ் திறந்து ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் சாவி தர்ற ஃபங்க்ஷன். ஆஹா. உங்க மாதிரி நல்லவங்க கிட்ட எல்லாம் சொல்லி அழைக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, எப்படிமா என்னால தப்பா எடுத்துக்க முடியும்? சூழ்நிலை தான் எனக்கு தெரியும்ல. அபி உங்களை நினைக்காத நாளே இல்லைங்க. தெரியுமா, அபி என் பொண்ணு மாதிரி. எங்க வீட்டுல புறக்கலையன்ற ஒரு குறை தான் எனக்கு. அபிய பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. அவ எதை தொட்டாலும் அது பொண்ணாகும். அபி கண்டிப்பா ஜெயிப்பா. அவ வெற்றியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் என் கடைசி மூச்சை விடுவேன். என்னங்க நீங்க கடைசி மூச்சு அது இதுன்னு? இல்லம்மா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அபி இன்னும் நிறைய சாதிப்பா. அவளை பெத்ததுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்பட போறீங்க. நாளைக்கு விசேஷத்துக்கு என்னால வர முடியாது. கவலைப்படாதீங்க, நல்லபடியா நடக்கும். என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் எப்பவும் அபிக்கு உண்டுன்னு சொல்லுங்க. யோ, என்ன என்னையா கண்டவகிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இதுக்குதான் நீ தனியா கோயிலுக்கு வரியா? பயமுடு. தற்செயலா பார்த்தேன், பேசிக்கிட்டு இருக்கேன். தற்செயலா பார்த்தா பிச்சைக்கார கழுதைங்க கிட்ட எல்லாம் பேசுவியா? இத பாரு, வாய்க்கு வந்த மாதிரி பிச்சைக்காரங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லாத. பின்ன இதுங்க என்ன பெரிய குபேர வீட்டு கூட்டமா? ஆமா, அபி இப்ப நீ நினைக்கிற மாதிரி இல்ல. சொந்த உழைப்பால ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்கா, முன்னேறிட்டு இருக்கா, தெரியுமா? அட போயா, என்னதான் பெரிய பில்டிங் கட்டினாலும் அவ 20 லட்சம் ரூபாய் கடல்ல இருக்கிற பிச்சைக்காரி தான். அது தெரியுமா உனக்கு? இப்ப நாம பெரிய கோடீஸ்வரங்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நாம இப்ப கோடீஸ்வரங்க தான். இப்ப நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, கௌரவம் என்ன? யோ, நம்ம பாஸ்கர் கிட்ட நிறைய சொத்து இருக்கியா? நம்ம பொண்ணு அமெரிக்கா போறா. நம்ம லெவலே வேற. நம்ம என்ன இவளுங்க மாதிரி சித்தாளா இல்ல கட்டடம் கட்டுறவங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையா? போயா போ. பாரு, பொண்ணை பத்தி சொன்னதும் பொசுக்குற கோவம் வந்துருச்சு. இவ பொண்ணு இருக்கிற வரைக்கும் தரித்திரம் நம்ம வீட்டுல அப்படியே தாண்டவம் ஆடுச்சு. அவ போனதும் அப்படியே எல்லா ஐஸ்வர்யமும் நம்ம வீடு தேடி வந்துருச்சு. ஒருத்தர வாழ்த்தி பேச தெரியலன்னா வாய மூடு. ஆமா, இதுகளை வாழ்த்தி வேற பேசணுமாக்கோ? வேண்டாம், நீ யாரையும் வாழ்த்தவும் வேண்டாம், திட்டவும் வேண்டாம். நீ சொல்லி எதுவும் நடக்க போறதில்ல. யோ, நீ ஒண்ணு புரியாம பேசாதயா. என் நாக்கு கறி நாக்கு. நான் சொன்னா அது பலிக்கும். என் மனசு ரொம்ப சுத்தம். நான் பார்த்து எது சொன்னாலும் பலிக்கும். கிழிக்கும். யோ, என்ன என்கிட்ட நக்கலா? நல்லா யோசிச்சு பாரியா. அபி முத தங்கச்சி கல்யாணத்தப்போ மனசார திட்டி காசு வெட்டி போட்டேன். அது நடந்துச்சா? அப்புறம் அந்த அபி கட்டுற பில்டிங்க்கு போய் பொம்மை வச்சு செய்வினை பண்ணேன். உடனே என்னாச்சு? கோர்ட்ல இருந்து உத்தரவு போட்டு பில்டிங் அப்படியே நின்னு போச்சு. வாய் கழுவி. என் பேச்ச நம்ப மாட்டியா? யோ, நான் இப்ப சொல்றேன்யா, இந்த கோவில்ல நின்னு சொல்றேன்.
அவ என்னமோ பெருசா பில்டிங் கட்டதா பீத்திக்கிறாளே, என் மனசார சொல்றேன், அந்த கட்டடம் வெடிச்சு தூள் தூளா ஆகுதா இல்லையான்னு நீங்க 2 பேரும் பார்க்க தான் போறீங்க. அதுக்கப்புறம் தெரியும்யா இந்த அலமேலு வாக்கு என்ன, பவர் என்னன்னு. வர மன்னிச்சுங்கம்மா.